நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சுற்றி வரும் புல்லட் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆன பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. 6 மணி ஆகுனா வெளியில போகவே முடியாது. இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்ப இறங்கிடுவா. கொம்ப இறங்கினா நமக்கு பால் தான். என் பேர் ஜெயபிரியா. அம்மாவும் தம்பி மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. கீழே பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு திலகவதிங்கிற வீட்டுல ஃபர்ஸ்ட் கதவை தட்டி கட்டெல்லாம் பிரட்டி போட்டுச்சு, தலைவாணியெல்லாம் வெளியே எடுத்து போட்டுச்சு. அதே அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, சமீப காலமாக நீலகிரி மாவட்டம், பொதுவாக நீலகிரி மாவட்டம்னா எல்லாமே இல்லை, நீலகிரி மாவட்டத்தில் இருக்க கூடலூர், பந்தலூர், சேரம்பாடி இந்த பகுதிகளில் புல்லட் என்கின்ற புல்லட் ராஜா இந்த யானையோட நடமாட்டம்னு சொல்ல முடியாது, இந்த யானையோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடியே இந்த யானை ஒருத்தர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு, இன்னொருத்தர் தாக்கி படுகாயம் அடைஞ்சிருக்கு, நிறைய விளைநிலங்களை சேதப்படுத்தியிருக்கு. அப்போல்லாம் இந்த யானை பற்றி யாரும் பெருசாக அந்தளவுக்கு பேசலை. இந்த யானையை விரட்டுறதுக்காக கும்கியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேஷுவலாக விட்டுட்டாங்க. அந்த கும்கி மறுபடியும் அது வந்த இடத்துக்கே போயிடுச்சு, முதுமலைக்கே போயிடுச்சு. மறுபடியும் இந்த யானை என்ன பண்ணிச்சு, மறுபடியும் ஊருக்குள்ளே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த வாட்டி அமைச்சரே அதை பற்றி சொல்லியிருக்காரு. அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி இந்த யானையை விரட்டுறதுக்கு கும்கிகள் கொண்டு வரோம், பிடிக்க போகிறோம் அப்படின்னு. அப்படி அமைச்சர் சொல்கிற அளவுக்கு இந்த யானை அதாவது ஒரு வனத்துறை அமைச்சர் சொல்கிற அளவுக்கு இந்த யானை அப்படி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த யானை என்ன பண்ணிச்சுங்கிறத ஷார்ட்டாக நான் போடுறேன். இதில் அமைச்சர் பேசியிருப்பார், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யானையின் கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என 2 கும்கி யானைகள். கும்கி யானைகள்னால் உங்களுக்கு தெரியும். கும்கி யானைகள்னால் இந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த யானைகள் வந்தால் அவைகளை விரட்டி திருப்பி அனுப்பக்கூடிய, அது வனத்துறையினால் பயிற்சி அளிக்கப்பட்ட யானைகள். அவைகள் 2 கும்கி யானைகளும் அங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன. அதாவது கேள்வி வரும், அப்படி என்ன இந்த யானை பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை ஃபஸ்ட்டு உடச்சிச்சு. நான் அந்த வீட்டை உடச்ச அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நான் அந்த வீட்டை போய் பார்த்து இது பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோ தனி ஃபுட்டேஜாக இருக்குது. நான் இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதுக்கடுத்து பந்தலூர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 வீடுகளை இந்த யானை சேதப்படுத்தியிருக்கு. அதனால் அங்கே இருந்த பொதுமக்கள் யானைனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் போராட்டம், அதுக்கப்புறம் வேலை புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினாங்க. இதனால இந்த யானையை அடர் வனப்பகுதி கூட விரட்டலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த யானையை விரட்ட முடியல. அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஓகே மயக்க ஊசி போட்டு இங்கேருந்து இடம் மாற்றலாம்னா மறுபடியும் நீலகிரியிலே வேறு எங்கேயும் விட முடியாது. ஆக்சுவலாக நீலகிரிங்கிறது, இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு, குயின் ஆஃப் ஹில்ஸ் இல்லையா. பட் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் இங்கே நிறைய இப்போ ஒரு பக்கத்தில் யானையை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றி மறுபடியும் வீடுங்க வந்துடும். அதனால் இங்கே விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த யானை அங்கேருந்து பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் கொண்டு போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. பட் நீலகிரியோட பொள்ளாச்சி சேஃபஸ்ட்டு பிளேஸான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஆலியார் டேம் பக்கத்தில், வால்பாறை டு பொள்ளாச்சி இந்த ரோட்டில் சில்லிக்கொம்பன்னு சொல்லிட்டு ஒரு யானை பெரும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரோட்டு ஓரத்தில் இன்றைக்கி நியூஸில் இருந்துச்சு. தட்ஸ் இட். ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு. எங்கள் ஊரில் அழகு அதிகமாக இருக்குது, ஆபத்து அதிகமாக இருக்குது. இதுதான் எங்கள் மக்களோட வாழ்க்கை முறை. ஒரு பக்கம் யானை, சிறுத்தை, புலி, கரடி இதுங்க கூட தான் நாங்கள் வாழ்ந்தாகணும். அதுங்க இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வல்லரசன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் இந்த யானை இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டை உடச்சின்னு சொன்னல, அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். அதை நான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த யானையை பற்றி மேலும் தகவல்களை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த யானை ஒருத்தரை மிதித்து கொண்டு இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வீடியோ ஆல்ரெடி சேனல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாராவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.